இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் இப்போ கொஞ்சம் லைட்டாக திருப்பி அந்த ஒரு மண்டப சீக்வன்ஸுக்கு அப்புறம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. அந்த மண்டப சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வாரம் ஃபுல்லாக இழுத்துட்டே தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு டக்குன்னு மீனா மாட்டினதை அந்த இவரை போட்டு வாசுதேவனை போட்டு பட்டு 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 பட்டுன்னு அரைன்னு அரைஞ்சு தள்ளி விட்டதுலேருந்து நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே சுறுசுறுப்பாக போச்சு. இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி மாற்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த ப்ரௌன் மணியை திருப்பி கூட்டதுன்னு எல்லா விஷயங்கள் நடந்தும் கூட பெருசாக ஒரு பரபரப்பு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மனோஜை வச்சு தான் அடுத்த கதை இப்போ லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் 14 லட்ச ரூபா பணம் வேணுங்கிறதுக்காக ரோகிணிகிட்ட கேட்டு அவங்க அம்மாட்ட கேட்டு வீட்டு பத்திரத்தை கேட்டு சாமியாரை பார்த்து கடைசியில் பரிகாரத்துக்காக பிச்சை எடுத்து அதுலேயும் மாட்டி மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் மாட்டி குடும்பத்தில் எல்லாரும் முன்னாடியும் சிரிக்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் கதையில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, மீனா செஞ்ச ஒரு விஷயம், அதாவது இவர் இப்படி இந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்காருங்கிறத முத்துக்கிட்ட சொல்லி முத்து கூட்டு போய் வீட்டில் எல்லாரும் முன்னாடி சொன்னது பாசிட்டிவாக இருக்க போதா நெகட்டிவாக இருக்க போதான்னு இருக்குது. நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா இவரை கிண்டல் பண்ணி திட்டி சிரித்து வம்பெடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஏன்டா என் மானத்தை வாங்குற அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ரோஹிணியும் பேசினாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அதை விட்டுட்டு என் பிள்ளை இந்த அளவுக்கு இறங்கிட்டானா அவனுக்கு நான் பணத்தை கொடுத்தே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி பணத்தை எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி தரதுக்காக ஒரு பிளானை இவங்க மட்டும் போட ஆரம்பித்தாங்க. விஜயா இந்த பத்திரத்தை வச்சு 14 லட்சத்தை கொடுக்கான்னு போனாங்கன்னா கதை இப்போ வேறு மாதிரி பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அந்த 14 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்து திருப்பி தொலைச்சிட்டார் அவர் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா அந்த இன்டர்வியூ நடத்தினவங்க அவங்க பேசினது இவருக்கு அந்த இன்டர்வியூக்கு கிடைச்சி அந்த வேலை கிடைச்சது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி யோசிச்சு கடைசியில் இல்லைல்லப்பா நான் யோசிச்சு பார்த்துட்டேன், ஆனால் என்ன தோணுது எனக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு பணத்தை கொடுத்தாச்சு, பணத்தை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வேலை கிடச்சிரும்பா இதை கூப்பிட்றான்ருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பேசிக்கிட்டு இருக்க. கடைசியாக பார்த்தா மனோஜை ஏமாற்றிட்டு அவங்க பெட்டியை கட்டிட்டு போயிட்டாங்க. 14 லட்சம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் நஞ்சமாக இருக்க பேரும் போயிடும். இப்போ இந்த சமயத்தில் இவர் இப்போ ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ரூம் பிரச்சனை வேறு இருக்குது, யாருக்கு ரூம் அப்படிங்கிற பிரச்சனை வேறு இருக்குது. ஸோ அந்த குட்டி கலாட்டால் இப்போ கரெக்டாக பார்த்தா இல்லை இப்போ மனோஜ் இந்த மாதிரி இப்போ பணத்தை தொலைச்சாச்சு, இது இல்லாமல் கையில் காசும் கிடையாது, ஏற்கனவே போன 27 லட்சம் இப்போ போன 14 லட்சம் 41 லட்ச ரூபா காலி ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே முடிவு தான் என்ன அப்படின்னா 3 பேரில் 3 ரூம் தானே இருக்குது. ஒன்றில் அப்பா அம்மா இருந்துக்கிட்டோம் வயசானவங்க, இன்னொருத்தில் ஸ்ருதியும் ரவியும் இருந்துக்கிட்டோம், இன்னொருல நானும் மீனாவும் இருந்துக்கிறோம். எப்போ இந்த 14 லட்சம் ப்ளஸ் 27 லட்சம் 41 லட்சத்தை அவங்க திருப்பி தரானோ, அவங்க மாமனார் வெளில வரட்டும் வாங்கி தரட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும், வெளில திருப்பி தரானோ அது வரைக்கும் இவனுக்கு ரூம் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி முத்து எல்லா ஜாமான்லாம் வெளில தூக்கி போட்டு ஹாலில் படுங்கடா அப்படின்ட்டு ரோஹிணியை ஹாலில் படுத்தோம்னா ரோஹிணியும் மனோஜியும் மொட்டை மாலில் படுங்க ஹாலில் படுங்கன்னு சொன்னால் ஜாலியாக இருக்கும் நமக்கும் பார்க்குறதுக்கு. நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் தான் தியாகத்துக்கு மேலே தியாகம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு